தமிழ்மணி சார், முன்னாள் அமைச்சர்கள் மேலே எடுக்கப்படக்கூடிய அந்த நடவடிக்கைகள், வழக்குகள், விசாரணை இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கீங்க? இது ஆணவம் அழிவுக்கு வழின்னு திமுக தலைவர் சொல்கிறார். சார், 100க்கு 100 சட்டப்படியே அவங்க செய்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு வழக்குரைஞனாக நம்புகிறேன். அந்த கெப்பாசிட்டியில் தான் இங்கே நான் வந்திருக்கிறேன். எந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி அல்ல. ஒரு பேசுகிற போது சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது இயல்பு, நான் மறுக்கலை. மறுநாள் நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், மன்னிச்சுங்கன்னு சொன்னாங்கன்னா கூட அது வேறு. ஏதாவது அந்த மாதிரி அதிமுகவிலிருந்து அமலாக்கத்துறை வழக்கை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த அமைச்சர் ஏதாவது சொன்னாரா? ஸோ அவர் ஒன்றும் தன்னுடைய பேச்சு உணர்ச்சி வசப்பட்டதுன்னு அவரும் சொல்லலை இன்னைக்கு வரைக்கும். ஸோ அவர் தான் தப்பு செய்யலைன்னு நம்புகிறார். கரெக்ட். அவரை கைது பண்ணதும் அவர் கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டு இல்லை பிரைமே ஃபேஷி கேஸ் இருக்குது, கைது பண்ணுறது தப்பில்லைன்னு ஒரு கோர்ட்டு தீர்ப்பு. அந்த கோர்ட்டு தீர்ப்பு கெஜ்ரிவாலுக்கு பொருந்தும்னா இங்கேயும் பொருந்தும் அல்லவா? அந்த தீர்ப்புக்கு பிறகு கைது பண்ண போகிறாங்க. ஆணவம் அழிவிற்கு வழின்னு சொல்கிறார்ல திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அது உண்மைதான். இவரைத்தான் சொல்கிறாரு. அவர் உன்னை கைது பண்ணியிருக்கேன்னா போய் அவர் காரில் ஏறிக்கிட்டு என் காரில் வர்றேங்கிறார். எந்த காலத்துலையாவது குற்றவாளியை அவர் காரில் ஏற்றி அனுப்ப முடியுமா? பெட்ரோல் வண்டி சார் 140 கிலோமீட்டர் போகும்போது கவர்மெண்ட் ஜீப்பு 60 கிலோமீட்டருக்கு மேலே தடுமாறிட்டு போகும். ஒரு சிக்னலில் போயிடுவான், இஷ்டப்பட்ட விட்டா. எங்கேயாவது உணர முடியுமா? அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர், அதிமுகவில் அமைச்சர், திமுகவில் அமைச்சர், என் காரில் தான் வருவேன். என்ன நினைக்கிறாரு? பிடிச்சி கீழே இழுத்தாங்கன்னா நமக்கு சிம்பதி கிடைக்கும். அதுதானே சார் ஆணவம். அழிவுக்கு அவர் அழிவுக்கு வழி வகுத்திருக்கு. ஒன்று புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, ஏவா வேலுவை பற்றி கைது இது பண்ணுறது சரியா? இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அசோக் குமார் அதாவது செந்தில் பாலாஜி தம்பி இதே மாதிரி போட்டிருக்காரு. அதை ஜூலை 6ஆம் தேதி அந்த வழக்கு போட்டிருக்கிறாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில். ஜூலை 6. அவர் பக்கத்தில் யாரும் போகலை, கைது பண்ணலை. அவரை பண்ணி இருந்தால் அது சட்டத்துக்கு எதிரானது, ஆணவம் வழிவகுக்கும், விஜய் அழிந்து போவார்னு நானும் சொல்லுவேன். இல்லை, இதே அசோக் குமாரை ஒரு வாரத்துக்கு முந்தி நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. பத்திரிக்கை படித்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மத்திய அரசு ஊழியர்கள் 2 வருஷத்துக்கு முந்தி கரூருக்கு போனப்போ எல்லாரையும் தடுத்து நிறுத்தினாங்க, ஒரு லேடி ஆஃபீஸர் உட்பட. அதில் இப்போ கைது பண்ணப்போ கோர்ட்டு கேட்டுச்சு, ஹைகோர்ட்டு, ஏன்ப்பா அசோக்கை கைது பண்ண 2.5 வருஷமாக தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா, ஏன் விட்டீங்க? என்ன அர்த்தம்? ஆளுங்கட்சிக்கு ஜாலராயா போட்டீங்க. ஸோ இன்றைக்கி அவன் போடலை போலீஸ்காரன், அதுக்காக அவனை குறை சொல்லணுமா? இன்றைக்கி அவன் கடமையை செய்கிறான். இதே அசோக் குமார், அதே அசோக் குமார் 6 ஜூலை அந்த கேஸ் அட்ஜனாக இருக்குது, யாரும் ஒரு வீட்டு பக்கம் போகலை. சுத்தமாக இந்த அரசாங்கத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதோ குறை சொல்கிறதோ டாபிக் அல்ல. அதை நான் 1 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேசுவேன். இல்லை, அனிதா ராஜேந்திரன் சொல்கிறார்ல, தாவேக்கால தங்களை இணைய சொன்னார், அது தாவேக்காவில் இணையாததுனால தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் தன் மீது பாய்கிறது. எதை வேணுமானாலும் சொல்லலாம். அதனால தான் இவர் திட்டினாரோ உணர்ச்சி வசப்பட்டு ஒருமையில் விஜய. அன்றைக்கி அதையும் சேர்ந்துருக்கலாமே, என்ன தாவேக்காவில் சேர சொல்கிறாங்க, இருக்கலாம். நான் எப்படி சார் அதை மறுக்க முடியும்? ஏன்னா அவர் 2 கட்சியும் முதல்லையே பார்த்துட்டார். 3வது கட்சி ஒரு தடவை பழகி போச்சுன்னு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதுக்கு பிறகு குற்றமாக மனசில் உரைக்க கூப்பிட்டுருக்கலாம். நான் யார் இல்லைன்னு சொல்கிறதுக்கு. கூப்பிட்டு இருந்தாலும் வரமாட்டேன்டா போடா முடிஞ்சு போச்சு.
இந்த மாதிரி வார்த்தைகளை பொது வெளியில் பயன்படுத்துறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டிருந்தா அடுத்த நிமிஷம் வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். இல்லை, ரைட்டுங்களா? நீங்கள் ரோட்டுக்கு வந்துடுங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பிஜி கருத்துருமன்கிறவர் தான் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் திமுக ஆட்சியில். சட்டசபையில் அந்த புக் எடுத்து பார்த்தா சட்டசபை மினிட்ஸ் இருக்குது சார், புக்காக போடுறாங்க எப்பொழுதுமே. அந்த லைப்ரரியில் போய் இன்றைக்கி அந்த புக்கை பார்க்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு எத்தனையாவது பக்கம்லாம் சொல்ல தெரியாது. நடந்தது நான் பார்த்தேன், எல்லா பத்திரிகைகளையும் வந்துச்சு, இருக்குது சட்டசபை மினிட்ஸில். எந்திரிச்சு சொல்கிறாரு, ஒரு கோயிலில் ஒரு யானை ரோடு போட்ட கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாம். ஒரு யானை இருந்தது, ஏதோ நோய் வந்துச்சு, அதுக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் ஊசி மருந்து கொண்டாந்தாங்க, பில்லு வச்சுருக்காங்க. ஊசியே டெல்லியில் வாங்கணும். அந்த ஊசி எப்படின்னா சார், தள்ளி நின்று அப்படி எரிவாங்க யானைக்கு, பக்கத்தில் போய் ஊசி போட மாட்டாங்க யானைக்கு. இன்றைக்கும் அப்படி தான், எனக்கு தெரியும், நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வக்கீலாக இருந்தவன். அப்படி எரிவாங்க 10 அடி, அது சக்குன்னு குத்திக்கிட்டு ஊசி மருந்து உள்ளே போகும். அதுக்கு ஊசி வாங்கியிருக்காங்க டெல்லியிலேருந்து, இன்ஜெக்ஷன்லேருந்து மருந்து வாங்கினது, ஊசி வாங்கினது எல்லாம் பில்லு ஒரு ஃபைலில் இருக்குது. பிறகு அந்த யானை வியாதி அதிகமாகி இறந்து போச்சு. அதை கோயிலில் பெரிய போர்டு போட்டு இதை புதைக்கணும், 12 அடி ஆழம், 12 அடி அகலம், 12 அடி, இதெல்லாம் அதில் இருக்குது. புரிஞ்சுங்க, நான் கதை சொல்கிற யாருக்கும். இதுக்கு எவ்வளவு ரூபா ஆகும், எவ்வளோ நேரத்தில் முடிப்பீங்க குழி கட்டுறதுக்கு யானையை? அதுக்கு போட்டு கோயிலில் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்லேயும் நோட்டீஸ் போர்டில் 6 பேர்ட்டையும் 4 பேர்ட்டையும் ஞாபகம் இல்லை, வாங்கி 30,000 ரூபாய் அன்னைக்கு காலத்தில், இது திமுக 71-75 பீரியடில் கொடுத்து யானையை புதைச்சாச்சு. பட் கோயிலுக்கு ஒரு யானை வேணும்ல, நியாயம் தராது. பெரிய கோயில், நான் இப்போ இந்த கோயில்னு சொல்கிறேன், எல்லா ரெக்கார்டில் இருக்கு. போய் ஒரு லாரி எடுத்துக்கிட்டு கேரளா போய் ஒரு 5-6 பேர் 8 இடத்துல தேடி ஈடி ஒரு யானையை வாங்கிட்டு வந்துட்டாங்க. உன்னாந்து கோயிலில் கட்டியாச்சு. கோயிலுக்கு ஒரு யானை அழகு இருக்குது. இதை முடித்து நிறுத்தினார் எதிர்க்கட்சி தலைவர் கருத்துருமன், பிஜி கருத்துருமன். எதுக்கு இதெல்லாம் இந்த கதை, யானை செத்த கதை, யானை வாங்கின கதைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சட்டசபையில் வந்து? எந்த கோயில்? கலைஞர் கேட்குறாரு. ஐயா, திருவாரூர், உங்கள் ஊர் கோயில். அப்படியே ஃபங்கானார். சரி, என்னாச்சு? ஐயா, யானை சாவவே இல்லையா, அந்த யானை தான் ஏன் இன்னைக்கு இருக்குது. உங்கள் கட்சிக்காரன் ட்ரஸ்டி எல்லாம் ஒரு யானை செத்து போச்சுன்னு கண்டுபிடிச்சி சொல்லி, அதான் மருந்து லண்டன்லேருந்து, ஊசி டெல்லியிலேருந்து எல்லாம் போட்டு வைத்தியம் பண்ணி அதுக்கெல்லாம் கணக்கு வச்சுருக்கான். டாக்டருக்கு அளவு பிடிச்சோன்னு. ஐயா இருக்குது, அந்த யானை உயிரோடு இருக்குது. அந்த யானை உயிரோடு இருந்துச்சு. ஒரே யானை தாங்க, அது யானை என்ன இருக்குது? இவன் இன்னொரு யானை வாங்கிட்டேங்கிறானா சார்? சாகவே இல்லையா, அப்புறம் இவன் வாங்குறது? புரிஞ்சுங்க நீங்கள், விஞ்ஞான ஊழல்னு இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. இதான் அது சொல்லி சொன்னார். அந்த யானை தான் இன்னும் இருக்குது. எந்த ஊர் தான் கலைஞர்? ஐயா, திருவாரூர், உங்கள் ஊருங்க, திருவாரூர் கோயில் தாங்க நடந்தது. அப்படியே உட்கார்ந்தவர் தான் கலைஞர். ஆக ஒரு என்ன கணக்கு? போய் யானைக்கு மருந்து வாங்கினது, வைத்தியம் பார்த்தது, 12க்கு 12 குழி வெட்டினது, லாரி எடுத்துக்கிட்டு கேரளா போனது, 10 பேர் சுற்றி பார்த்தது, ஒரு இடத்துல யானை வாங்கினது, அந்த யானையை கொண்டாந்து இந்த கோயிலில் மணி நிற்க வச்சு இவ்வளவு கணக்கு எழுதப்பட்டிருக்கு, ரசீது இருக்குது, பிரிண்டட் ரசீது. ஆனால் அந்த யானை தான். அதை போல் இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் சார். ரோடு போடாத, ரோடு வாங்காத யானை, போடாத ரோடு. ஐயா, புரியலையா? ஒரு யானையை வாங்கினதாக சொல்லி
பில்லு எழுதுறாரு 52 53 வருஷத்துக்கு முடியும்னா இன்னைக்கு ரோடு இவர் இன்னும் ஒரு 2 நிமிஷம் சொல்லட்டுமா, செகண்ட் டர்னில் சொல்லட்டுமா ரோட்டை பற்றி? சார், இப்போ இதெல்லாமே பழைய அரசு மீது ஒரு வஞ்சகத்தோடு இந்த அரசு செய்யுது அப்படின்னு தானே ஸ்டாலின் சொல்றாரு. எதோட செய்யுதுங்க? பழைய அரசு மீது, திமுக மீது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோட தாவேக்கு அதை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப ஏவாவேலு இதை செஞ்சிருக்காரு அப்படின்னா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லல. ஒருவேளை செய்திருந்தால் சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சார் சொல்ல வரீங்க? இல்லை சார், செய்திருந்தால் காழ்ப்புணர்ச்சி இல்லை. போடாத ரோடுக்கு காசு வாங்கி சாப்பிட்ருந்தால் அது காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ரோடு போட்டோங்கிறத அந்த வழக்கு ஆரம்பித்த உடனேயே இவர் என்ன பண்ணியிருக்கலாம்? ரோடு எப்படி போடுறதுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, எல்லாருக்கும் தெரியும். 2 விதமான ரோடு, ஒரு பஸ் ரூட்டு, டவுன் ரோடு, அது இல்லை வில்லேஜ் ரோடு, இல்லை ரோடே போடப்படாத ஏரியாவில் முதல்ல ஒரு மண் ரோட்டை ரோடு போடுறீங்க, இப்படி தான் இல்லையா? இது 18ஆம் நூற்றாண்டில் நடந்ததில்லை. நான் சொன்ன யானை 53 வருஷம் 54 வருஷம் இது இந்த ஆட்சியில் நடந்தது தான். அப்படின்னு சொன்னால் பஸ்ஸை நிறுத்தியிருப்பாங்க. எப்பா 7 மாதம் ஆகும் அந்த இடத்துல பஸ்ஸு போகக்கூடாது. பஸ் ரூட்டாக இருந்தால் வேறு ரூட்டில் போங்க. அந்த எந்த பஸ்ஸு ஓடுதோ, கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு, அவன் சாட்சி சொல்லுவான், ஆமாங்கய்யா அங்கே வேலை நடந்தது, 7 மாதம் நாங்கள் வேறு ரூட்டில் போனோம். வண்டி பாதை, சைக்கிள் பாதை, இதெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறீங்க. இல்லை நீ சொல்லியிருந்தா உத்தமனாக இருக்கும் பட்சத்தில் ஏவாவேலு இதெல்லாம் இங்கே போய் விசாரிக்கடா, இங்கே போய் விசாரிக்கடா. பஞ்சாயத்து ரோடாக இருந்தால் பஞ்சாயத்தில் ரெசல்யூஷன் போட்டிருப்பான். ஒரு மெம்பராவது ஏடிஎம்கே இன்னொரு கட்சியில் இருப்பான். அதில் இது புரிஞ்சுக்குங்க சார். 8 பேர் மெம்பர்னா 8 பேரும் திமுக காசு கொடுத்தா வாங்கிக்குவான், இருக்கும். ஓம் பங்கு இதான்னு கொடுத்தான். ஆனால் ஓம் பங்கு இதான் நீங்கள் கொடுத்தீங்கன்னாலே தப்பு தானே. இப்போ இங்கே வருவோம். இந்த விளக்கத்தை வேலு கொடுத்துருந்தாருன்னா வேலை தேடுறது அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் தவறுன்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்தில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு. அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வேறு அதுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுத்துருக்குறாரா? இல்லை டெலிஃபோனை ரெக்கார்ட் பண்ணேன் சார். இப்போ இன்னொரு வழக்கில் ஊத்தங்கரையா, அதில் அவன் ஆதாரம் சிலதை காமிக்கிறான், ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது, கடைசியில் கோர்ட்டு கெஜ்ரிவால் கதை நான் விட்டுடுறேன். இவர் ஏதாவது என்ன வேணால் சொல்லலாம் இல்லைங்க, எந்த ஆவணங்களும் கொடுக்கல. அப்புறம் அதை எப்படி அதை நாம் எடுத்துக்கோன்னு சொன்னால் ரோடு எங்கன்னு காமிக்கணும். இவர் ஏன் திட்டினார்னு சொல்லணும்ல. அதில் பழிவாங்க நடவடிக்கை தான் அதிகம். 41 54 நீங்கள் கூட்டிக்கிட்டீங்கன்னா அதான் அதிகம். நான் அதில் மாறுபடுறேன். இந்த அரசாங்கம், இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் ரொம்ப மெத்தாடிக்கலாக செயல்படுறாங்க. கோர்ட்டையும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, மக்கள் மத்தியிலையும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ஏன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதவி இல்லாமல் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பப்போ சிஎம்ஐ வார்ன் பண்ணுறாங்க, நோ ஓவர் ஸ்டெப் போகக்கூடாது நீ. கிட்டத்தட்ட ஒரு மனசாட்சி மாதிரி 2 கம்யூனிஸ்ட் கட்சியும், ஏன்னா அவங்க பதவி இல்லை வேணான்ட்டாங்க, செயல்படுறாங்க. 2 இன்சிடெண்ட்டு இந்த டாஸ்மாகில் ஹைகோர்ட் தீர்ப்பு 2 நீதிபதிகள், எஸ்எம் சுப்பிரமணியமும் இன்னொரு நீதிபதியும் இது கம்ப்ளீட்டாக ஊழல் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஸ்டே ஆகியிருக்குது. கவர்மெண்ட்டு போட்டது, ஸ்டேட் கவர்மெண்ட்டு போட்டது. அதை என்ன பண்ணுறாங்க, போய் வித்ட்ரா பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டு நாங்கள் கண்டினியூ பண்ண விரும்பலை, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு அதை வச்சுக்கிட்டு எதுவும் செய்யக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த டீசன்சியை மெயின்டைன் பண்ணி வித்ட்ரா பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியும். அதில் தான் விசாகன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், மேனேஜிங் டைரக்டரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டு உள்ளே போய்
பேக் வழியாக வெளியே ஒடியாந்து ஒரு ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு போங்கிறாரு. ஆட்டோக்காரன் இவர் யாருன்னே தெரியல. ஒரு லேடி ஜெனரல் மேனேஜர் அந்த அம்மாவும் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க, ஆன் ரெக்கார்ட் இருக்குது. இன்னொன்று, திரு KN நேரு மேலே வழக்கு பதிவு பண்ணு எஃப்ஐஆர்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இன்னொரு ஜட்ஜி சொன்னதை வேண்டாம் அப்படின்னு முன்னால் இருந்த கவர்மெண்ட்டு ஒரு மனு போட்டுச்சு. அதை இப்போ ஒரு அட்வொகேட் ஜெனரல், இப்போ இருக்க அட்வொகேட் ஜெனரல், அதை நாங்கள் விட்ரா பண்ணுறோம், இந்த அரசாங்கம் அப்படி எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, போடும்னுட்டு அவங்க ரொம்ப மெத்தாடிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்குறாங்க. பழிவாங்க நடவடிக்கைன்னு நான் கருதலை.